ஹாய், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் பென் டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். பென் டூலை பற்றி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, முதல்ல பென் டூலோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ரெண்டாவது பென் டூலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். முதல்ல இந்த பென் டூலோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு பிக்சரை கட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் ஒரு பிக்சரை கட் பண்ண போகிறேன். இந்த பிக்சர் நான் எடுத்துக்கிறேன். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு வளைவாக இருக்கு இல்லையா? நம்ம ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், லேசர் டூலை யூஸ் பண்ணி அழகாக இப்படி கட் பண்ணிட்டு போயிடுவோம்ல. இதுவே ஸ்ட்ரைட்டாக இல்லை. ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டான இமேஜஸ் இருந்துச்சுன்னா நம்ம அழகாக கட் பண்ணிவிட்டு லேசர் டூல் யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டு போயிடுவோம். இதுவே இந்த மாதிரி வளைவாக இருந்துச்சுன்னா பாலிகான் லேசர் டூல் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. லேசர் டூல் யூஸ் பண்ணுவோம். லேசர் டூலில் நம்ம என்ன பண்ணுவோம், கிளிக் பண்ணி இப்படியே கொண்டு போயிட்டுருக்கோம். இப்படி கொண்டு போகிறதுனால என்ன பிரச்சனைனா, இப்போ நான் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சுட்டேன். நிறைய கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் இப்படி கிளிக் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர் நடுவில் இந்த மாதிரி கட் ஆயிரும். ஸோ அழகாக இப்படியே கட் பண்ணிட்டே போயிட்டே இருப்போம். நடுவில் கட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம், ஷிஃப்ட் பிடிச்சி அங்கேருந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணி இப்படி பண்ணுவோம். மோஸ்ட்லி பென் டூல் யூஸ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி தானே பண்ணுவோம். ஓகே, இப்படியே பண்ணாலுமே இது ஒரு ஸ்ட்ரகிள். ரெண்டாவது, இதை நம்ம கட் பண்ணி நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹார்டு எட்ஜஸ் தெரியும். ஸோ ஒரு அன்ஃபினிஷிங்கான இது இருக்கும். இப்போ ப்ரொஃபஷ்னலாக இருக்காது, ஒர்க்கு குவாலிட்டி நல்லா இருக்காது. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு இன்னும் கிட்ட நெருக்கி கட் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ கிட்ட நெருக்கி கட் பண்ணுவோம். இதை நீங்கள் ஒரு 10 கிளிக்கு 20 கிளிக்கு நீங்கள் கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனால் தான் அந்த கர்வ் வரும். இதே பென் டூல் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஒரு கர்வ் அழகாக வந்துடும். ஸோ ஒரு 4-5 கிளிக்கில் உங்களுக்கு அந்த கர்வ் ஷேப் கொண்டு வந்துட முடியும். கண்ட்ரோல் என்டர், காப்பி, பேஸ்ட். ஸோ இப்போ எனக்கு அந்த கர்வ் ஷேப் வந்துடுச்சு. ரொம்ப ஹார்ட் எட்ஜஸ் இல்லை, அந்த பிளாக் மட்டும் தெரியுது. அதை நம்ம வந்துட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, மொதல் விஷயம் இது. ரெண்டாவது, பென் டூலை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு கேட்டால், நான் ஒரு பிக்சரை கட் பண்ணுறேன். அது இதே பிக்சரை நம்ம எடுத்துக்குவோம். இதை நான் வந்துட்டு ரொம்ப அக்யூரேட்டாக கட் பண்ணல, சும்மா ரஃப்பாக இப்போதைக்கு இதை சொல்கிறதுக்காக கட் பண்ணுறேன். ஓகே, கட் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த கட் பண்ண இந்த லைன் இருக்குல்ல, பென் டூலோட இந்த லைன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த லைன்ஸை வந்துட்டு பேத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இங்கே வந்து சேவ் ஆயிரும். விண்டோவில் போனீங்கனாலே இருக்கும், இங்கே ஃபோட்டோஷாப்பில் விண்டோவில் போனீங்கனாலே பேத் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் இங்கே வந்து சேவ் ஆகிக்கும். இது சேவ் ஆகிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டால், இப்போ நான் ஜேபக் ஃபார்மெட்டில் தான் சேவ் பண்ணியிருக்கேன். ஒரு ஜேபக் இமேஜ் ஓப்பன் பண்ணி அதில் பென் டூலில் கட் பண்ணி அதை நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ சேவ் ஆகிடுச்சு. நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இதை நான் திருப்பி அடுத்த நாள் வந்துட்டு இல்லை வந்துட்டு எப்போவாவது இந்த இமேஜை நான் ஓப்பன் பண்ணேன்னா, எப்போ ஓப்பன் பண்ணாலுமே அந்த பேத் அங்கேயே தான் இருக்கும். நான் அதை அழகாக கண்ட்ரோல் என்டர் கொடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி நான் எடுத்துக்கலாம். நிறைய டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், இது கட் பண்ண இமேஜாக வேணும் நம்மளுக்கு அப்படிங்கிறதுக்காக அதை கட் பண்ணி ஃபோட்டோஷாப் ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுக்கோம். இது 1-2 ஃபைலாக நீங்கள் ஃபோட்டோஷாப் ஃபைல் சேவ் பண்ணி வச்சா ப்ராப்ளம் இல்லை. ஒரு 100 ஃபைல்ஸு 200 ஃபைல்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோஷாப் ஃபைலாக கட் பண்ணி எடுத்து வச்சு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஸ்பேஸ் பத்தாது, அதிகமாக ஸ்பேஸ் பிடிக்கும்ல. இதுன்னா உங்களுக்கு ஈஸி. வெறும் ஜேபக்கில் கட் பண்ணி வச்சுக்கிங்கன்னா பேத்தில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணால் ஓப்பன் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இது ஒரு பெனிஃபிட். இதில் இன்னொரு ரெண்டாவது பெனிஃபிட், சூப்பரான விஷயம் என்னன்னு கேட்டால், பென் டூலில் கட் பண்ணிட்டோம். இப்போ நான் இது எனக்கு வேறு ஏதாவது ஒரு அடோப் சாஃப்ட்வேரில் தேவைப்படும். மேபி ஆஃப்டர் எஃபெக்ட்டுக்கு நீங்கள் கொண்டு போகிறதா இருந்தால் தாராளமாக கொண்டு போகலாம். ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும், கொண்டு போய்க்கலாம். அதே போல் இதை இல்லுஸ்ட்ரேட்டர் கொண்டு போகணுமா, தாராளமாக கொண்டு போகலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இங்கே பேத் செலெக்ஷன் டூல்னு ஒன்று இருக்கும். இந்த பேத் செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு அழகாக இதை செலக்ட் பண்ணி காப்பி
ஜஸ்ட்டு காப்பி மட்டும் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இல்லுஸ்ட்ரேட்டருக்கு போயிடலாம். இல்லுஸ்ட்ரேட்டரில் ஜஸ்ட்டு Ctrl+V பேஸ்ட் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஷேப்பாக பேஸ்ட் ஆயிரும். ஓகே, அவ்வளோதான். இதை நம்ம வெக்டராக யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இதே ஃபார்மேட்டு தான் ஆஃப்டர் எஃபெக்ட்டுக்கும். எந்த நீங்கள் அடோப் சாஃப்ட்வேருக்கு நீங்கள் வேணாலும் இதை கொண்டு போய்க்கலாம். ஃப்ளாஷ் அனிமேட் சிசிக்கு நீங்கள் கொண்டு போனாலும் சேம் இதே மாதிரி கொண்டு போய்க்கலாம் கட் பண்ணிட்டு. சூப்பரா? ஓகே, இப்போது இது எல்லாம் பண்ணியாச்சு. பட் பென் டூலில் எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை, அதாவது நார்மலாக பென் டூல் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறவங்களோட பேசிக்கான ரீசன் என்னன்னு கேட்டாக்கா இதுதான். நம்ம ஒரு பக்கம் திருப்பினா அது ஒரு பக்கம் போகும். இதுதான் பிரச்சனை. இது கரெக்டாக நம்மளால் கொண்டு போக முடியல அப்படின்னு தான் மோஸ்ட்லி எல்லோரும் சொல்கிற ஒரே ரீசன். இதுக்கு வந்துட்டு நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். இப்படி கட் பண்ணி இழுக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த இழுக்கும்போது ரெண்டு பக்கம் ஒரு ஸ்கேல் மாதிரி வருது இல்லை. ஸோ இதுதான் வந்துட்டு டைரக்ஷன். நீங்கள் எந்த டைரக்ஷனில் அடுத்த பாயிண்ட்டை நீங்கள் வைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்கூட்டியே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ கிளிக் பண்ணிட்டீங்க, கிளிக் பண்ணிவிட்டு அந்த மவுஸை விட வேண்டாம், அப்படியே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த ஒரு டைரக்ஷன் வரும். ஸோ இந்த டைரக்ஷன் எதுக்காக அப்படின்னா, இப்போ நான் இந்த பிக்சரே கட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த கார்னர் கட் பண்ணுவோம். ஓகே, இப்போது கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண மவுஸை விடக்கூடாது, விடாமல் இழுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்கேல் மாதிரி ஒன்று வரும். இது எதுக்காகனா டைரக்ஷனுக்காக. எனக்கு வந்துட்டு இந்த டைரக்ஷன்லாம் அது வேணும். இந்த டைரக்ஷன்லேயோ அல்லது இந்த டைரக்ஷன்லேயோ இப்படியெல்லாம் வேண்டாம், எனக்கு இப்படி தான் வேணும். அப்படிங்கும்போது இழுத்துக்கோங்க, அவ்வளோதான். அடுத்த கிளிக் அந்த டைரக்ஷன் நோக்கி தான் வரும். கரெக்டாக வந்துருச்சா? ஸோ உங்களுக்கு அந்த ஷேப் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே ஒயிட்டில் வச்சு கிளிக் பண்ணுறேன், இதில் தெரியல சரியா. ஸோ நான் அந்த ஒயிட்டில் வச்சுட்டு இங்கே கிளிக் பண்ணால் இப்போ எந்த ஷேப்பில் நான் இழுத்தனோ அதே ஷேப்பில் தான் வரும். இதுவே நான் இப்படி இழுத்துட்டு இங்கே கொண்டு வந்து வச்சேன்னா இப்படி தான் வரும். ஓகேவா? நீங்கள் வெர்டிக்கலாக இழுத்துட்டீங்க, வெர்டிக்கலாக இழுத்துட்டு இங்கே ஒரு டாட் வச்சிங்க அப்படின்னாக்கா அங்கே தான் வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நோடை இங்கே வச்சிங்க அப்படின்னா அடுத்த நோடு இங்கே வைக்க போகிறீங்கன்னா உங்களோட ஸ்கேல் அந்த டைரக்ஷன் இருக்குல்ல, அந்த டைரக்ஷன் உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு தான் போகணும். ஓகே, அடுத்தது சேம் அதே போல் தான், எல்லாமே அதே போல் தான். இப்போது இந்த கார்னர் வந்துட்டேன். ஓகேவா? இப்போ இந்த கார்னர் வந்துட்டேன். இந்த கார்னர்லேருந்து நான் திருப்பி இங்கே போனேன்னா இப்படி வளைஞ்சிட்டு வருது. இது என்ன பண்ணுறது அப்படின்னா, ஓகே நான் சொல்கிறேன். சேம் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. கார்னர் பரவாயில்ல, இப்படி பண்ணிக்கோங்க. பண்ணி விட்டுட்டு இங்கே கிளிக் பண்ண வேண்டாம். ஸோ இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணல, இது வேண்டாம். இதுக்கு பதிலாக ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த நோடு இருக்குல்ல, எந்த எட்ஜில் வருதோ அந்த நோடை ஆல்ட் பிடிச்சி இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இது கட் ஆயிரும் இந்த டைரக்ஷன். இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போகலாம். அவ்வளோதான், ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போகலாம். ஸோ எனக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு கார்னர் வருது. அப்போது நான் என்ன பண்ணலான்னா இப்படி கட் பண்ணிக்கலாம். இல்லை நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன், இப்போ நான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஓகே இந்த ஏரியாவை எடுத்துக்குவோம். இந்த ஏரியாவில் நான் இப்படி வந்துட்டுருக்கேன். நான் இப்படி கட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த இடத்துல கட் பண்ணியாச்சு. நான் ஆல்ட்டு பிடிச்சி கிளிக் பண்ணால் போகக்கூடாது, எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படி கிளிக் பண்ணிட்டீங்க. ஸோ ரெண்டாவது கிளிக்கும் நீங்கள் வச்சுட்டீங்க. அப்படிங்கும்போது ஃபைனலாக எல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல எனக்கு எட்ஜு கரெக்டாக வரல, வளைஞ்சு வந்துருக்குது. எப்படி வரணும், இப்படி வந்து கட்டாகி அங்கேருந்து கண்டினியூ ஆகணும். அப்படி வரல. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணாக்கா இதை எடிட் பண்ணுற டூல் வந்துடும். ஸோ இதை எடிட் பண்ணுற டூல் வந்துருச்சுன்னா நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். தப்பாக இருந்துச்சுன்னா கூட இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது கரெக்டாக வரல, தள்ளி வைக்கணும்னா தள்ளி வச்சுக்கலாம். ஓகே, இப்போது இதை நான் கட் பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இதை மட்டும் இப்படி மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். அதே போல் இதுக்கு நீங்கள் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கட் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிடுச்சு. இது ஆல்ட் ப்ரெஸ் பண்ணாமல் இப்படி மூவ் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் டைரக்ஷன் ஈக்குவலாக மெயின்டைன் ஆகும். இல்லை எனக்கு இப்படி வந்துருச்சா, இதிலிருந்து கட்டாக எனக்கு மேலே வரணும்னா ஆல்ட்டு பிடிச்சிக்கலாம். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் மூவ் பண்ணலாம். கண்ட்ரோல் பிடிச்சி மூவ் பண்ணால் ஸ்கேல் ஈக்குவலாக மெயின்டைன் ஆகும். இதுவே வந்துட்டு ஆல்ட்டை பிடிச்சி நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அந்த டைரக்ஷன் பிரேக் ஆகிடும்.
அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பென் டூல் யூஸ் பண்ணுற மெத்தட். நான் பேசிக்காக சொல்லியிருக்கேன். இன்னும் இதில் செலெக்ஷன் டூல், பென் டூல் செலெக்ஷன் டூலில் இருக்குது. நான் கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணதுக்கு அப்புறமா பேத் செலெக்ஷன் டூலில் இருக்குது. இதில் வந்துட்டு சேம் அதே போல் டோட்டலாக செலக்ட் ஆகும். உங்களுக்கு பேத்தை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய ஃபைல்ஸ் இருக்குது, நிறைய லேயர்ஸ் இருக்குது, பேத் எங்கே இருக்குதுன்னு தெரில அப்படிங்கும்போது இதில் நம்மளுக்கு ஒயிட் ஸ்க்ரீனாக இருக்கனால பேத் தெரியுது. கஜன்னு இருக்குதுனாக்கா பேத் தெரில அப்படிங்கும்போது இதை கிளிக் பண்ணோன்னா பேத் மட்டும் செலக்ட் ஆகிக்கும். இதுலேயே வந்துட்டு டைரக்ட் செலெக்ஷன் டூல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், பென் டூல்லே இருக்கும்போதே நான் கண்ட்ரோலும் ஆல்ட்டும் பிடிச்சி பண்ணல. சேம் அதே தான். இதில் வந்துட்டு கண்ட்ரோல் ஆல்ட் இல்லாமல் டைரெக்டாக செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இது நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். கட் பண்ணணுன்னா சேம் அதே போல் ஆல்ட்டு பிடிச்சி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு இந்த மாதிரி பென் டூல் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு நடுவில் இங்கே ஒரு நோடு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் பென் டூலை மட்டும் செலக்ட் பண்ணி இங்கே வச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே நோடு வைக்கலாமான்னு அதுவே காட்டும். அந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க, முடிஞ்சது வேலை. ஓகே, இதுதான் பென் டூலில் எப்படி கட் பண்ணுறதுங்கிறது. இப்போ ரெண்டாவது, இந்த பென் டூலில் நீங்கள் கட் பண்ணிக்கிட்டீங்க, ஒரு ஷேப் மட்டும் கட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, கண்ட்ரோல் என்டர், நியூ லேயர் போட்டுக்கிறேன், ஆல்ட் பேக் ஸ்பேஸ், கலர் ஃபில்லப் பண்ணிக்கிறேன், முடிஞ்சது. எனக்கு இது பேத்தில் சேவ் ஆயிடுச்சு. இப்போது பேத்தில் சேவ் ஆனதுக்கப்புறம் நான் எப்போ வேணால் திருப்பி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஓகே ஓகே இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு டெக்ஸ்ட்டை நான் கட் பண்ண போகிறேன். உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டு, இதுக்கு நடுவில் ஒரு ஹோல்ஸ் டெக்ஸ்ட்டுக்கு வரும் இல்லையா? இப்படி கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்துடும். சாவோ அந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு நான் ரஃபாக பண்ணுறேன். கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தோம்னா டோட்டலாக போயிடும். இங்கே நடுவில் நான் கட் பண்ணனே, இதை காணுமே. இப்போ கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்து நான் ஃபில் பண்ணேன்னா நடுவில் ஹோல்ஸோடு தானே ஃபில் ஆகணும். ஏன் ஃபில் ஆகலை அப்படின்னா, இது வரைக்கும் ஓகே, நீங்கள் கட் பண்ணது ஓகே. ஸோ இந்த மேலே இந்த லேயர்ஸோட டூலோட ப்ராப்பர்ட்டிஸில் கம்பைன் ஷேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கம்பைன் ஷேப் அப்படிங்கிற ஆப்ஷனு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எத்தனை கட் பண்ணாலும் கம்பைன் ஆகி தான் ஷேப் வரும். இதுவே சப்ட்ராக்ட் ஃப்ரண்ட் ஷேப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்டில் செலக்ட் ஆயிரும். ஓகே, இதுவே அடுத்தது இன்டர்செக்ட் இந்த ஷேப்பை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, கண்ட்ரோல் என்டர் கொடுக்கும்போது உங்களுக்கு எதுக்குள்ளே வேணுமோ அது மட்டும் தான் செலக்ட் ஆகும். உதாரணத்துக்கு இது இருக்கா, இதில் எனக்கு இந்த ஹாஃப் மட்டும்தான் எனக்கு வேணும், இல்லை இந்த டாப்பில் இருக்கிற இந்த ஹாஃப் மட்டும் தான் எனக்கு வேணும்னா கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா அது மட்டும் செலக்ட் ஆகிக்கும். ஓகே, இப்போ நான் இந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்குல்ல, இப்போ எனக்கு இந்த இடத்துல இப்படி கட் பண்ண ஹோல்ஸ் மாதிரி தேவைப்படுது. இதுக்காகத்தான் எக்ஸ்க்ளூட் ஓவர்லேப்பிங் அப்படிங்கிற ஷேப் இருக்குது. ஓகே, இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் திருப்பி ஓப்பன் பண்ணி கண்ட்ரோல் என்டர் கொடுத்தேன்னா அழகாக நடுவில் ஹோல்ஸோட ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது பென் டூலில் கம்பைன் ஷேப் இருக்குல்ல, அதை வச்சு தான் கட் பண்ணணும். இதுவே உள்ளுக்குள்ளே ஹோல்ஸ் கட் பண்ணும்போது மறக்காமல் இதில் போயிட்டு எக்ஸ்க்ளூட் ஓவர்லேப்பிங் ஷேப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். அப்போ தான் நடுவில் ஹோல்ஸோட ஷேப் பேத் கிரியேட் ஆகும். ஓகே ஓகே இது வரைக்கும் நான் ஓரளவுக்கு பேசிக்காக கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் இன்னும் ஒர்க் பண்ணவே உங்களுக்கு எந்த மாதிரியான உங்களோட ஒர்க் ஸ்டைலோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஷேப்ஸை நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். பென் டூல் யூஸ் பண்ணி பழகிற வரைக்கும் தான் கஷ்டமாக இருக்கும். பழகிட்டோம்னாக்கா அதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது என்னென்னா, மொதல் விஷயம், நம்ம கர்வ் கொண்டு வரத்துக்கு ஸ்ட்ரகிள் ஆக தேவையில்லை. லேசர் டூலில் கிளிக் பண்ணி ஸ்ட்ரகிள் ஆக தேவையில்லை. இல்லை உங்களுக்கு கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபுல்லாக கட் பண்ணாமல் பாதியிலே இந்த மாதிரி கட் ஆயிரும். இந்த ப்ராப்ளமும் அதில் இருக்காது. ரெண்டாவது, கர்வ் அழகாக வரும். அடுத்த விஷயம், நம்மளுக்கு அழகாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒர்க் பேத்தில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம்,
எல்லாத்துக்கும் மேலே எந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு அடோபோட எந்த சாஃப்ட்வேருக்கு வேணாலும் அழகாக கட் பண்ணி அங்கே பேத்தாக கொண்டு போய்க்கலாம். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. பென் டூலை யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க. மிஸ் பண்ண விஷயத்த சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ண பார்க்குறேன். இந்த டுட்டோரியல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஆர்ட் அண்ட் அனிமேஷன் டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸுக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.